வணக்கம் என் அன்பு சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2A எக்ஸாமுக்கு LCM HCFல 4வது டைப்பில் பி செக்ஷன் வந்தாச்சு. இந்த டைப் இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய எக்ஸாமில் கேட்குறாங்க. எப்படின்னா 17/8/2025 இன்னும் ஆன்சர் கீ கூட வெளியிடல டிஎன்பிசியில். ஸோ அன்னைக்கு நடந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 18க்கும் 30க்கும் HCF கண்டுபிடிங்க, LCM கண்டுபிடிங்க, அதுக்கு ரேஷியோ எடுங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு 2024 குரூப் 4 எக்ஸாமில் கூட பாருங்களேன், 7க்கும் 13க்கும் HCF கண்டுபிடிங்க, LCM கண்டுபிடிங்க, அதுக்கு ரேஷியோ எடுங்க அப்படின்னு கேட்டாங்க. இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் 19வது பேஜ் நம்பரில் இங்கே பாருங்கள் 18க்கும் 30க்கும் HCF LCM கண்டுபிடிச்சி ரேஷியோ எடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ புக்கில் இருக்கிற மாடல் தான் இந்த சம்மு, சரிங்களா? ஸோ அதே மாதிரி இதுக்கு ரிலேட்டடாக 12/3/2022 அன்னைக்கு 12க்கும் 18க்கும் HCF LCM கண்டுபிடிச்சி ரேஷியோ எடுங்க அப்படின்னு ஒரு 3 எக்ஸாம்லையும் 6th நியூ புக்லையும் இந்த டைப் இருக்கு. கூடவே இதுக்கு ரிலேட்டடாக 2022 குரூப் 8 2024 குரூப் 4 எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகளும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 2ல இந்த மாடலில் ஒரு கொஷின் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லேட்டஸ்ட்டில் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுக்க போகிறேன். அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஒரு சம் உங்களுக்கு ஹோம்மார்க் தரேன். ஃபஸ்ட்டு சம் படிச்சுக்கலாம். இதுதான் 6th நியூ புக்கில் இருக்குது. 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீ பே கா. இந்த மீ பே கான்னா என்ன சார் தெரியலையேன்னா அப்படியே இங்கிலீஷில் பாருங்கள், LCM அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சாரி, HCFன்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மீசிமானா LCM அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் தமிழில் உங்களுக்கு சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக மேலே இங்கிலீஷில் இருக்கும், அதில் HCFஆ LCMஆன்னு பார்த்துக்குங்க, சரிங்களா? இன் விகிதம் காண்க. அதாவது 18க்கும் 30க்கும் HCF கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரு மதிப்பு கிடைக்குமா? அதுக்கப்புறம் 18க்கும் 30க்கும் LCM கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரு மதிப்பு வருமா? இது ரெண்டுத்தையும் ரேஷியோவா மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நம்ம ரேஷியோ ஆல்ரெடி நடத்திட்டோம், அதை வச்சு நம்ம போட்டுக்கலாம். போலாமா? இப்போ முதல் ஸ்டெப் என்னன்னா 18க்கும் 30க்கும் நான் HCF கண்டுபிடிக்க போறேன், சரிங்களா? HCFனா ஒரு டானா வகுத்தல் போட்டுட்டு இந்த எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வரணும். ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும், ஒரு வாய்ப்பாட்டில் வரல 2 நம்பருன்னா ஆன்சர் 1 ஆகிடும். இதுதான் HCFக்கான ரூலு. அப்படி பார்த்தா 18 30ன்றது 3ஆம் வாய்ப்பாட்டில் வருதுங்க. ஸோ எந்த வாய்ப்பாட்டில் வருமோ அதை வெளியே எழுதிக்குங்க. இப்போ 3ஆம் வாய்ப்பாட்டில் 18ன்றது எந்த நம்பராண்ட வருமோ அதை கீழே எழுதணும், அவ்வளோதான். அப்போ 3ஆம் வாய்ப்பாட்டை சொல்லிட்டே வரும்போது 6 3 18 அப்படின்னு வரும். ஸோ அப்போ 6 போட்டுக்கிறேன். நீங்கள் ஒன்று அந்த 6ஐயும் இந்த 3ஐயும் பெருகுனா இந்த 18 வரும். புரியுதா? சொல்கிறது புரியுதுங்களா? ஓகே. ஸோ இதான் HCFக்கான ரூல். ஸோ நெக்ஸ்ட்டு 30னா 1 3 3 5 3 30ன்னு சொல்லிடலாம். இப்போ நமக்கு 6 10ன்னு 2 நம்பர் கிடச்சிருக்கு. இந்த 2 நம்பரும் ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டில் வரும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் இறங்கும், இல்லைன்னா இதோட ஆன்சர் 1 ஆகிடும். இதான் HCF. நமக்கு பார்த்தா 2ஆம் வாய்ப்பாடில் 6ம் 10ம் வரும், கரெக்டாக பாதியாக்க முடியும். 2ஆம் வாய்ப்பாடில் வரும்னா 6 பாதியாக்க முடியும், 10 பாதியாக்க முடியும்னா அது 2ஆம் வாய்ப்பாடில் வரும்னு அர்த்தம். அப்படின்னா 3 5ன்னு வருமா? ஏன்னா 3 2 6 I 2 10 அப்படின்னு வரும், சரிங்களா? இதுக்கு அடுத்தது நான் இப்போ ஒரு டானா வகுத்தல் போடுறேன். ஏன்னா எனக்கு புதுசாக 3 5ன்னு 2 நம்பர் கிடச்சிருக்கு. இந்த 3 5 காமனாக ஒரு வாய்ப்பாட்டில் வரும்னா ஒரு ஸ்டெப் இறங்கும், வராதுன்னா அத்தோடு நிறுத்திக்கு வந்து தான் வராது. ஏன்னா 3 5ம் ஒரு வாய்ப்பாட்டில் வராது, அத்தோடு நிறுத்திக்கலாம். இப்போ நிறுத்திட்டு ரொம்ப ஸ்டெப்லாம் கிடையாது. நான் என்ன பண்ணுறேன், இங்கே முதல் HCF கண்டுபிடிக்க போகிறேன். HCF தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். HCFனா இதோடு நின்றுடுச்சா, வெளியில் இருக்கிற நம்பரை பெருக்குனா அதான் HCF, கரெக்டாக? எந்தெந்த வாய்ப்பாட்டில் வந்துச்சு, 3ஆம் வாய்ப்பாடு 2ஆம் வாய்ப்பாடு இருந்துச்சு இல்லையா, அந்த 3ஐயும் 2ஐயும் நீங்கள் பெருக்குனா அதான் HCF. அப்போ 3 × 2 3 2 6 அப்படின்னு வரும். அப்போ இந்த நம்பருக்கு 18க்கும் 30க்கும் HCF 6ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ LCM கண்டுபிடிக்கணும், கரெக்டா? LCMனா நீங்கள் நிறைய ஸ்டெப்லாம் போகலாம். இப்போ இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டிங்களா, இப்படியே வாங்க. இதுக்கு அடுத்தது இப்போ இந்த இடத்துல 3 2ன்னு வந்துச்சு இல்லையா, இது வரைக்கும் நம்ம இதை மட்டும் தனியாக பெருக்கிட்டோம், அது HCF, கரெக்டாக? புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு புதுசாக 3 5ன்னு கிடச்சிருக்குல்ல,
இதில் மினிமம் 2 நம்பர் ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும் எல்சிஎம்னா. ஆனால் 3 5 எந்த வாய்ப்பாட்லையும் வராது. அப்போது அங்கே பாருங்கள், ஹெச்சிசிஎஃப்னா வெளியில் இருக்கிற அந்த 3யும் 2யும் பெருக்குனா அது ஹெச்சிசிஎஃப். இதே கீழே எண்டில் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நம்பர்ஸ் கீழே 3 5 இருக்குல்ல, அந்த நம்பரோடு சேர்த்து பெருக்குனா அதை எல்சி. ஸ்டெப் ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? நம்ம ஆல்ரெடி எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் டாபிக் பார்த்தவங்களுக்கு இது தெளிவாக புரியும். ரைட்டா? ஸோ அப்போ பாருங்கள் 3 இங்கே பாருங்கள், இங்கே எல்சிஎம் எழுதிக்கிறேன். நான் பாருங்கள் ஒரே இதுலேயே நான் எல்சிஎம்மும் கண்டுபிடிச்சிட்டேன், ஹெச்சிசிஎஃப்பும் கண்டுபிடிச்சிட்டேன். என்னென்ன நம்பர்? 3 2 3 2 அப்புறம் 3 5. கரெக்டாக? இங்கே பாருங்கள். எஸ், இதை பெருகுனா ஆன்சர். பெருக்கலாமா? வாங்க பெருகிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் இந்த 2யும் 5யும் பெருக்கிறேன். 2 10ன்னு வரும். எனக்கு கணக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 3யும் பெருக்கிறேன். 3 9ன்னு வரும். 9 கூட 10 பெருக்குனா 90. அவ்வளோதான். எவ்வளோ வேகமாக பெருக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக பெருக்குங்க. அப்போ இதன் மூலமாக நமக்கு எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 90ன்னு கிடைக்குது. இங்கே கேள்வி என்ன பாருங்கள், முதல் ஹெச்சிசிஎஃப் நெக்ஸ்ட்டு எல்சிஎம், அதுக்கு ரேஷியோ எடுக்கணும். எடுக்கலாமா? வாங்க, முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல ஹெச்சிசிஎஃப் ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிறேன். நான் நடுவில் 2 டாட் வச்சுட்டா அதான் ரேஷியோ. நெக்ஸ்ட்டு எல்சிஎம் எழுதிக்கிறேன். ஹெச்சிசிஎஃப் எவ்வளோ? ஹெச்சிசிஎஃப் வந்து 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டாக 6. எல்சிஎம் எவ்வளோ? 90. அவ்வளோதாங்க. இப்போ இதை சுருக்க முடிஞ்சால் சுருக்குங்க, இல்லைன்னா ஆன்சர். சுருக்கலாம். எதில் சுருக்கலாம்? 3 வாய்ப்பில் சுருக்கலாம். 1 3 3 2 3 6 3 9. ஸோ 2:30ன்னு வருது. இன்னமும் சுருக்க முடிஞ்சால் சுருக்கலாம், கண்டிப்பாக சுருக்கலாம். 2 2 2, அதாவது 2ல் பாதி 1, 30ல் பாதி 15. அப்போ 1:15. ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். பெரிய கணக்கெலாம் கிடையாது, உங்களுக்கு புரியத்துக்காக நீட்டாக போட்டிருக்கேன். 1:15. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. புரியுதா? நீங்கள் வந்து எல்சிஎம்முக்கு தனியாக ஹெச்சிசிஎஃப்க்கு தனியாலாம் போட தேவையில்லை, ஒரே இதுலேயே கொண்டு வந்துடலாம். கண்டிப்பாக புரியும்னு நம்புகிறேன். சப்போஸ் புரியலனா கேளுங்க. அதே மாதிரி ஸ்டெப்ஸு கிடையாது, இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக நான் நம்பரை தனித்தனியாக எழுதி உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ இதே இங்கே பாருங்களேன், 2022 குரூப் வருங்களா? எஸ், இதோ இருக்கு பாருங்கள், 2024 குரூப். சாரி, இதில் என்னென்னா 198வது கேள்வியாக கேட்டிருந்தாங்க. 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீ போ வா, அதாவது ஹெச்சிசிஎஃப், மற்றும் மீ சி மா, அதாவது எல்சிஎம் இன் விகிதம் காண்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ 7க்கும் 13க்கும் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிங்க, 7க்கும் 13க்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி இந்த 2 மதிப்புக்கு ரேஷியோ எடுங்க. அவ்வளோதான். கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 7 13 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு டானா வகுத்தல் போட்டுட்டேன். ஸோ இப்போ 7ம் 13ம் ஒரு வாய்ப்பாடில் வருமானு கேட்டால் வராது. ஏன்னா 7ன்றது ஒரு ப்ரைம் நம்பர், 13ன்றது ஒரு ப்ரைம் நம்பர். 13ன்றது வேறு எந்த வாய்ப்பாடுலையுமே இருக்காது, 13ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். 7ன்றது வேறு எந்த வாய்ப்பாடில் வராது. நீங்கள் ஒன்று எங்கே வேணாலும் யோசித்து பாருங்கள், 7ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். நான் ப்ரைம் நம்பரை பற்றி தனியாக உங்களுக்கு ஷார்ட்கட் போடுறேன். ஸோ அப்படின்னும் போது 7ம் 13ம் காமனாக ஒரு வாய்ப்பாடில் வராது. அதனால் ஹெச்சிசிஎஃப் 1ன்னு ஆகிடும். ஓகேவா? புரியுதுங்களா? ரைட்டு. அப்போ நான் என்ன பண்ணுறேங்க பாருங்கள், வேலை டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அப்போ நான் இந்த இடத்துல ஹெச்சிசிஎஃப் வந்து 1 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்னா இதே டானா வகுத்தல் வச்சுக்கோங்க. எல்சிஎம்மோட கான்செப்ட் என்னென்னா, டானா வகுத்தலில் எத்தனை நம்பர்னால் இருக்கட்டும், மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப்பு இறங்கும். இல்லைன்னா அந்த நம்பரை அப்படியே எழுதி வந்துட்டு தான் 7 13. ஏன்னா 7ம் 13ம் ஒரு வாய்ப்பாடில் வராது. அப்போ ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த 7யும் 13யும் பெருக்கிட்டா அவ்வளோதாங்க ஆன்சர். புரியுதா? 7 13ஆல் பெருகணும். கரெக்டாக? நீங்கள் இப்படி கூட வச்சிங்களேன். நான் இப்படி உங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்டெப்பு தெளிவாக சொல்கிறேன். இப்போ டானா வகுத்தல் போட்டேன். 7ம் 13ம் 1ஆம் வாய்ப்பாடில் தான் வரும். கரெக்டாக? ஸோ 1ஆம் வாய்ப்பாடில் ஒரு 7 7ன்னு வரும், ஒரு 13 13 வரும். எல்சிஎம்னா என்ன? வெளியில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் பெருகணும். அப்போ 1 × 7 × 13 பெருகுனா ஆன்சர் 1 × 7 × 13. ஸோ 1ஆ கூட எதை பெருகுனா அதான் வரும், விட்டுருங்க. 7ஆ கூட 13 பெருகணும். உங்களுக்கு 7ஆ கூட 13 பெருகு தெரியும்னா பெருக்குங்க. எனக்கு தெரியாது சார்னா இந்த இப்போ 7ஆ கூட 13 பெருகணும்,
எனக்கு 13 கூட பெருக்க தெரியாதுன்னா எந்த நம்பரை நீங்கள் பெருக்க போகிறீங்க? 7 தானே பெருக்க போகிறீங்க 13ஓட. அந்த 7க்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுருங்க. போட்டுட்டா 70ன்னு வரும். இப்போ 7 கூட ஜஸ்ட்டு 3 மனசுலேயே பெருக்கிடுங்க. 7 3 21, அதை அப்படியே கூட்டுங்க, ஆன்சர். அவ்வளோதாங்க. 1, அதுக்கப்புறம் 7 8 9, 7னா 8 9 91 அப்படின்னு வரும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. புரியுதா? 13 கூட எந்த நம்பரை நீங்கள் பெருக்கிறீங்களோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுருங்க. அந்த நம்பராக கூட 3 பெருக்கி வரக்கூடிய விடையை அந்த 0 போட்டிங்களா, இப்போ 70ன்னு இருந்துச்சுல, 70 கூட கூட்டிங்க. அவ்வளோதான். ரைட்டாக, இது டக்குன்னு போட்டுடலாம். அப்போ 91 அப்படின்னு வருது. அப்போ எல்சிஎம் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் 91ன்னு. சரிங்களா? எல்சிஎம் வந்து 91. இப்போ என்ன கேள்வி? ஹெச்சிசிஎஃப்க்கும் எல்சிஎம்முக்கும் ரேஷியோ எடுக்க சொல்கிறாங்க. அப்போ ஹெச்சிசிஎஃப் 1ன்னு வருது, எல்சிஎம் 91ன்னு வருது. சுருக்க முடிஞ்சால் சுருக்கணும், இல்லை ஆன்சர். அப்போ 1:91 ஆன்சர். பாருங்கள், ஒன்றுமே இல்லை, ஸ்டெப்பு. இங்கே பார்த்தீங்களா, ஆப்ஷன் ஏவில் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. 2024 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. தெளிவாக புரியுதுங்களா? இப்போ ஒரு சம் ஹோம்ஒர்க் கொடுக்கலாமா? இது பாருங்கள், இது 6th புக்கில் இருக்குது. இது நான் போட்டேன் 18:9. சரிங்களா? இதை பாருங்கள், இது ஹோம்ஒர்க். 12/3/2022 கேட்டிருக்காங்க. 12 மற்றும் 18 ஆகிய எண்களின் மீபேகா HCF மற்றும் மீசிமா LCMஇன் விகிதம் என்ன? அப்போ நீங்கள் 12க்கும் 18க்கும் HCF கண்டுபிடிச்சிருங்க. அந்த டானாவகத்தல் பயன்படுத்தி LCMும் கண்டுபிடிச்சிருங்க. உங்களுக்கு மேபி அது தெரியலனா தனியாக கூட போட்டுங்க, யுவர் சாய்ஸ். ஓகேவா? ஸோ போட்டு HCF முதல்லையும் LCM 2ஆவதும் வச்சு ரேஷியோ எடுங்க. எடுத்தா ஆப்ஷன் ஏ 1:6 வருதான்னு பாருங்க, பி வந்து 2:3 வருதான்னு பாருங்க, சி 3:4 வருதான்னு பாருங்க, டி வந்து 4:5 வருதான்னு பாருங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. புரியுதா இல்லையா அப்படின்றதும் சொல்லிடுங்க. ரைட்டா? இதோட முடிச்சுக்கலாம். பட் இதுக்கு ரிலேட்டடாக பாருங்களேன் எப்படி கேட்டிருக்காங்கன்னு. 2022 குரூப் 8 EO4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 60 75 மற்றும் 90 ஆகிய எண்களின் மீச்சிறு பொது மடங்கு, அதாவது மீச்சிறு பொது மடங்குனா LCM மற்றும் மீப்பெரு பொது வகுத்தி HCF இவற்றின் வித்தியாசம். இதுக்கு முன்னாடி அவற்றின் என்ன கேட்டாங்க? விகிதம் கேட்டாங்க ரேஷியோவில். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 60 70 90க்கு நீங்கள் LCM கண்டுபிடிச்சிருங்க, HCF கண்டுபிடிச்சிருங்க, வித்தியாசம்னா கழிக்க சொல்கிறாங்க. அப்போ LCM கண்டுபிடிச்சிருங்களா, HCF கண்டுபிடிச்சிருங்களா, அதை கழிக்கணும். அவ்வளோதான், கழித்து வரக்கூடிய இப்படி. ஆஹா, இப்போ ரேஷியோ கேட்டவங்க இந்த மாதிரி கேட்குறாங்க. மேபி என்ன பண்ணலாம், கூடுதல்னு கேட்கலாம். இதே நம்பரை கொடுத்துட்டு 60 75 90ன்னு கொடுத்துட்டு LCM கண்டுபிடிச்சி HCF கண்டுபிடிச்சி கூட்டுங்கன்னு சொல்லலாம், கழிங்கன்னு சொல்லலாம், வகுங்கன்னு சொல்லலாம். வகுத்தலும் ரேஷியோ ஒன்று தான், அதை மைண்டில் வச்சுங்க. வகுத்தல்னு சொன்னாலும் ரேஷியோன்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட ஃபங்க்ஷன் ஒன்று தான். அதையும் நம்ம அடிக்கிறோம்ல, அதுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ரைட்டு. சரி, இப்போ பாருங்கள் போடலாமா? 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம HCF கண்டுபிடிச்சிடலாம். இவங்க என்ன ஒரு ரெண்டாவது, இங்கே பாருங்கள், முதல் LCM 2வது HCFன்றாங்க. ஏன்னா நம்ம ஒரே டானா வகுத்தல்ல முதல் HCF கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே LCM கண்டுபிடிக்கலாம். ஸ்டெப் ஒன்றா இருக்கும். சரியா? அதுக்காக நான் முதல்ல HCF கண்டுபிடிக்கிறேன். 60 75 90 எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதுக்கு நான் HCF கண்டுபிடிக்க போகிறேன். HCFோட ரூல் என்ன? எத்தனை நம்பர்னா இருக்கட்டும், அத்தனை நம்பரும் ஒரு வாய்ப்பாடில் வரணும். ஒரு நம்பராவது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த 60 75 வருதுப்பா, 90 அந்த வாய்ப்பாடில் வரலப்பா அப்படின்னா ஆன்சர் 1ன்னு மாறிடும். 3 நம்பருமே ஒரு வாய்ப்பாடில் காமனாக வகுபடணும். அப்படி பார்த்தா 60 75 90. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே 3 வாய்ப்பாடில் வரும். அதனால் நான் எழுதிக்கிறேன். இப்போ வெளியே எழுதக்கூடிய 3ன்றது அந்த 3ஆம் வாய்ப்பாடில் 60 75 90 வரும். ஸோ அப்போது அதை நான் எந்த வாய்ப்பாடில் வருமோ அதை வெளியே எழுதிக்கணும். எழுதிட்டுனா நெக்ஸ்ட்டு அந்த 3ஆம் வாய்ப்பாடில் எந்த இடத்துல 60 வருது 75 வருது 90 வருதுன்னு எழுதணும். அதான் கீழே. புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரிலனா அப்படியே அடிச்சிருங்க. 3 வாய்ப்பாடில் 1 3 3 2 3 6 20. அப்போ 20 3 60ன்னு அர்த்தம். இப்போ 75னா 1 3 3 2 3 6ன்னு வரும். 7 6 போச்சுன்னா மீதி 100 இருக்கும், பக்கத்தில் போடுங்க. 5 3 5ன்னு வரும். 25 3 75. அடுத்தது 3 9ன்னு வரும். அந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ 30 3 90. இப்போ நமக்கு புதுசாக 20
25 30 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த 3 நம்பரும் காமனாக ஒரு வாய்ப்பாடில் வரும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் இறங்கும், இல்லைன்னா அதோட ஒன்று நிறுத்திட வந்துட்டு தான். அப்படி பார்த்தா 20 25 30 பார்க்கும் போதே தெரியுது 5ஆம் வாய்ப்பாடில் வரும். கரெக்டாக? ஏன்னா பார்த்து போது நம்பரே. ஸோ 5ஆம் வாய்ப்பாடில் எந்த வாய்ப்பாடில் வருமோ அதை வெளியே எழுதிட்டேன். 5ஆம் வாய்ப்பாடில் எந்த இடத்துல 20 வருமோ அதை கீழே எழுதணும். அவ்வளோதான். 4 5 20, 5 25, 6 5 30 அப்படின்னு வருது. கரெக்டாக? அப்போ 4 5 6. இப்போ மனசுலேயே இந்த 4 5 6ன்னு வந்திருக்கு. காமனாக 3 நம்பரும் ஒரு வாய்ப்பாடில் வரும்னா ஒரு ஸ்டெப் இறங்கும். ஆனால் அந்த 4 5ன்னு பக்கத்தில் இருக்கிறதால ஒரு வாய்ப்பாடில் வர வாய்ப்பே கிடையாது. அப்போ அதோட ஃபங்க்ஷன் நிறுத்தியாச்சு. நிறுத்திட்டு எந்தெந்த வாய்ப்பாடுகள் இடம் பெற்றதோ அதை பெருக்குனா அதாங்க HCF. எந்தெந்த வாய்ப்பாடு? 3 5 3 5 5. நாங்கள் தனியாக வந்து HCF 15ன்னு போட்டுக்கிட்டேன். ஏன்னா 3 × 5 3 5 15. ஓகேவா? இப்போ நான் HCF கண்டுபிடிச்சிட்டு இந்த நம்பருக்கு தெளிவாக புரியுதா? இப்போ இதே டானாவகத்தில் கண்டினியூ பண்ணலாம். இப்போது HCFோட ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. HCFக்கு LCM கிட்டத்தட்ட ஒன்று தான். கடைசி நேரத்தில் மட்டும்தான் கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் ஆகும். இன்டர்சேஞ்சில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ 4 5 6ன்னு இருக்கு இல்லையா? இந்த 4 5 6ல் LCM நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இது வரைக்கும் கரெக்டுங்க. இது வரைக்கும் LCMக்கும் HCFக்கும் காமன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கடைசியாக 4 5 6ன்னு கிடச்சிருக்கு. இந்த 3 நம்பரும் ஒரு வாய்ப்பாடில் வராது. அதனால் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு HCF வேலையை முடிச்சிட்டேன். ஆனால் எல்சிஎம்முக்கு என்ன ரூல்னா, நீங்கள் எத்தனை நம்பர்னா டானவகத்தில் இருக்கட்டும், மினிமம் 2 நம்பர் ஒரு வாய்ப்பாடில் வந்து ஒரு ஸ்டெப் இறக்கலாம். இதான் ரூலு. அப்படி பார்த்தா 4 6 2ஆம் வாய்ப்பாடில் வரும். கரெக்டாக? புரியுதுங்களா? அதனால நான் என்ன பண்ணிட்டேன், 4 வந்து 2 4 2 2 4ன்னு வரும். 5 2ஆம் வாய்ப்பாடில் வராது, அப்படியே எழுதிக்கிட்டேன். 6 வந்து 3 2 6ன்னு வரும், எழுதிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், 2 5 3 இது காமனாக மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வரும்னா ஒரு ஸ்டெப் இறங்கும். ஆனால் 2 5 3 காமனாக ஒரு அதாவது மினிமம் 2 நம்பர் கூட ஒரு வாய்ப்பாடில் வராது. அப்போ அதோட ஃபங்க்ஷனை நிறுத்திக்கிட்டு வெளியில் இது பாருங்கள் இங்கிருந்து, ஸோ வெளியில் என்னென்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் ஃபுல்லாக பெருக்குனா அதுதான் எல்சிஎம். இப்போ பாருங்கள், HCFக்கு LCMக்கும் பெரிய இது கிடையாது. சரிங்களா? அப்போ அதெல்லாம் எழுதிக்கங்க. இங்கே பாருங்கள், 3 5 2 நான் அப்படியே இங்கே எழுதிடுறேன். LCM = 3 × 5 × 2 அதுக்கடுத்தது கீழே என்ன இருக்குது பாருங்கள், 2 5 3. ஓகேவா? 2 இங்கே எழுதிக்கிறேன், 2 5 3. ஓகேவா? புரியுதுங்களா? ஓகே. இப்போ இதை பெருக்குனா இதுதான் LCM. இங்கே பாருங்கள், 3 5 5 5 2 30 இப்படியே நிறுத்திக்கலாம். இங்கே பாருங்கள், 3 5 5 5 2 30. அப்போ 30 30 பேருக்குன்னா 3 9 2 0 போட்டால் 900. அவ்வளோதாங்க. பாருங்கள், அதாவது சிலர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே கண்டினியூவாக பெருக்குவாங்க. நமக்கு 10 10 20 20 30 எதனா ஒரு ரவுண்ட் ஆயிடுச்சுன்னா அதோட நிறுத்திக்கணும். நிறுத்திட்டு பெருக்கணும். ஏன்னா நமக்கு எப்படி ஒன்றாலும் பெருக்கலாம். சரியா? உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் பெருங்க. எனக்கு இது ஈஸி, நான் பெருகிட்டேன். அப்போது இங்கே LCM என்ன வந்திருக்கு, 900ங்க. கரெக்டாக? HCF வந்திருக்கு 15. கழிக்க சொல்கிறாங்களே, கழிச்சிருங்க. 900ல் 15 போனால் 10 போனால் 890. ஒரு 5 போனால் 885. 885. அவ்வளோதாங்க. கரெக்டாக இருக்குதா பார்க்கலாம் வாங்க. அடாடா, பெரிய கணக்கில் இது பாருங்கள், 885 கரெக்டாக வந்துருச்சு. ஸோ புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க, தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அடுத்ததா ஃபைனலாக இந்த கொஷின் கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. ஆனால் இப்போ நம்ம போட்ட மாதிரி போட்டாவே ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ரீசனிங் டாபிக்னே சொல்லலாம். அப்படி தான் கேட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், A மற்றும் B என்ற இரு எண்கள் M/N என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது எனில் A மற்றும் Bயின் LCM நம்ம இங்கிலீஷில் பார்க்கலாம். LCM கரெக்டா? ஸோ LCM எது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு மதிப்பே கொடுக்கல. ஏக்கும் பிக்கும் நான் ரேஷியோ எடுத்தால் M/Nன்னு வருதாங்க. எது? ஏவுக்கும் பிக்கும் நான் ரேஷியோ எடுத்தால் M/Nன்றது வருது. இதே ஏவுக்கும் பிக்கும் நான் LCM எடுத்தால் என்ன வரும்? இதான் கேள்வி. ஆப்ஷனை பார்த்தா எல்லாமே MN NB NP MN AB அப்படின்னு கொடுத்து வச்சுருக்காங்க. சரி, இப்போ எனக்கு வந்து LCM கண்டுபிடினா நம்பர் வேணும். நம்பர் இருந்தால் தான் போட முடியும்.
நான் கற்பனையாக ஒரு நம்பர் ஏ பின்னு இருக்கா, ஏவுக்கு நான் வந்து சின்ன நம்பராக கூட கொடுக்கலாம், ஆனால் இங்கே ரேஷியோ எடுத்து m/n வருதான். இப்போ நான் எழுதுறது பாருங்களேன். ஒரு உதாரணத்துக்குங்க, ஏவை 4ன்னு வச்சுக்கிறேன், பிஏ 6ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இதுக்கு ரேஷியோ எடுக்கிறேன். எதுக்கு? ஏவுக்கும் பிக்கும் ரேஷியோ எடுக்கணும். நான் அவங்க அதான் சொல்லியிருக்காங்க பாருங்க, இரு எண்கள் m/n என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. அப்போ ஏவுக்கும் பிக்கும் நான் ரேஷியோ எடுத்தா m/n வருதான். அப்போ நான் ஏவுக்கு 4ன்னு வைக்கிறேன், பிக்கு 6ன்னு வைக்கிறேன். அதுக்கு ரேஷியோ எடுங்க. அப்போ 4:6ன்னு வருமா? ஸோ ரேஷியோ என்ன அர்த்தம்? சுருகலாம். எவ்வளோ சுருக முடியுமோ சுருகலாம். அப்போ 2ல் பாதி, 4ல் பாதி 2, 6ல் பாதி 3ன்னு வரும். இப்போ சுருகுனதுக்கு அப்புறம் வேற வடி வந்திருக்கா, அதனால தான் நான் 4, 6ன்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? ஏன்னா அவங்க சுருக்கி இங்கே பாருங்க, ஏபின்னு 2 நம்பர் இருக்கு, அதை நான் வந்து ரேஷியோ எடுத்தா m/n வருது. சப்போஸ் அதுக்கு ரேஷியோ எடுத்தா ஏபி தான் வருதுன்னா நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் சின்ன நம்பர் எடுத்துக்கலாம். ஆனால் ஏபின்னு 2 நம்பர் இருக்கு, அதுக்கு நான் வந்து ரேஷியோ எடுத்தா அதோட வடிவம் மாறுது m/n. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா 4, 6ன்னு வச்சுக்கிட்டேன். அப்போ 4 சுருக்குனா 2ன்னு வரும், 6 சுருக்குனா 6ல் பாதி 3ன்னு வரும். சரியா? இப்போ பாருங்க, இது எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால், நான் ஒரு கற்பனைக்காக ஏ இருக்கிற இடத்துல 4, பி இருக்கிற இடத்துல 6, எம் இருக்கிற இடத்துல 2, n தானே, n இருக்கிற இடத்துல 3 அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இது வரைக்கும் புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறது, அழிச்சிட்றேன். ஏன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன், மொத்தம் இருந்துச்சா? ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், மறுபடியும் எழுதிடுறேன். ஏ இருக்கிற இடத்துல 4ன்னு நானே எடுத்துக்கிட்டேன், பி இருக்கிற இடத்துல 6ன்னு நானே எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஸோ நான் இதை சுருக்கும் போது எம் இருக்கிற இடத்துல 2ஆக மாறிடுது, n இருக்கிற இடத்துல 3ஆக மாறிடுது. சரிங்களா? இப்போ ஏவுக்கு பிக்கும் எல்சிஎம் எடுக்க சொல்கிறாங்க. அப்போ ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 6ன்னு எடுத்திருக்கேன். இதுக்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம்முக்கான ரூல் என்ன? மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வரணும். அப்போ 2ஆம் வாய்ப்பாடில் வரும். 2, 2, 4, 3, 2, 6. கரெக்டா? இப்போ மறுபடியும் நமக்கு 2, 3 கிடச்சிருக்கு. இதுக்கு ஒரு டானா வகுத்தல் போட்டு மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும். இல்லைனா வெளியில் இருக்கிற நம்பர் மொத்தத்தையும் பெருக்கணும். அப்படி பெருக்குனா 2 × 2 × 3 வரும். 2, 2, 4, 4, 3, 12ன்னு வருங்க. அப்போது இதுக்கு எல்சிஎம் 12ன்னு வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஆப்ஷனை போய் 12 இருந்தால் அடிச்சிடலாம், ஆனால் 12 இல்லை. இப்போ என்ன சார் பண்ணுறதுன்னா, ஒன்றும் இல்லை. பாருங்களேன், இப்போ நான் இது வரைக்கும் போட்டது புரியுதா? இப்போ நான் இங்கே பாருங்கள், ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன். m/n கொடுத்துருக்கேங்க. ஆப்ஷன் ஏவில் m/a இருங்க, மறுபடியும் பார்த்துக்கிறேன். m/a. இப்போது எம்மோட வேல்யூ நானே அஸ்யூம் பண்ணது 2, அப்புறம் ஏவோட வேல்யூ 4. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 2, இப்போ எம்மோட வேல்யூ 2, ஏவோட வேல்யூ 4, 2, 4, 8ன்னு தான் வரும். ஆனால் இங்கே 12 வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ இல்லை. அவ்வளோதான். இப்போ புரியுதா? தெளிவாக புரியுதா? நம்மளா ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம். ரைட்டு. நெக்ஸ்ட்டு என்பின்னு கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ 6, பியோட இல்லை என்னோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 6. அப்போது என்பின்னு ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ வந்து 3, பியோட வேல்யூ 6, 6, 3, 18ன்னு வருது. ஆனால் எனக்கு என்ன வரணும், 12 வரணும். கிடையாது. நெக்ஸ்ட்டு நான் ஆப்ஷன் சி எடுத்துக்கிறேன். எம்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எம்பி, எம்மோட வேல்யூ என்ன, 2. கரெக்டாக? பியோட வேல்யூ என்ன, 6. 1 6 6 12. பர்ஃபெக்டாக இருந்துச்சா? 12 12. அப்போது எம்பி தான் ஆன்சர். ஸோ நீங்கள் வந்து அவங்க எதுவுமே இந்த மாதிரி கொடுக்கலன்னா, ஏவுக்கு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மதிப்பு வச்சுங்க, பிக்கு வேறு ஏதாவது ஒரு மதிப்பு வச்சுங்க. அதை சுருக்கிற மாதிரி ஒரு நம்பர், எனிதிங், ஏதோ ஒன்றாலும் வச்சுக்கலாம். அப்படி சுருக்குனா அதுக்கு எம்முக்கும் என்னுக்கும் ஒரு மதிப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏவுக்கு பிக்கு என்ன நம்பர் எடுத்தீங்களோ அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சா ஒரு மதிப்பு வரும். அந்த மதிப்பை வச்சுக்கிட்டு ஆப்ஷனில் ஒப்பிட்டா ஆன்சருங்க. இது ஆக்சுவலி புக்கில் கிடையாது, ஆனால் கேட்டிருக்காங்க. புரியுதான்னு பாருங்கள். சப்போஸ் எனக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னு சொல்லுங்கள். நான் வேறு ஏதாவது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் இல்லை வேறு ஏதாவது புக்கில் இருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்ஸுக்கு சம்மு தாரேன். இல்லை எனக்கு புரியுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அடுத்த டைப்புக்கு போயிடலாம். 3 கொஸ்டின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 அடுத்த கேஸ் கூட 2022 குரூப் 8ல் கேட்டாங்கல்ல, அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். பட் இது கிட்டத்தட்ட ரீசனிங்கில் கேட்கக்கூடிய சம் தான். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பிரதர் அண்ட் சிஸ்டர்.